இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இதுதான் தாமஸ் டார்சல். இவர் அமெரிக்காவை சேர்ந்தவர். இவர் ஒரு உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர், அதாவது ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜன். இவர் தான் முதல்ல கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை செஞ்சாரு, அதாவது லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் சர்ஜரி. முதல்ல 1958 நாய்களுக்கு கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை செஞ்சு பரிசோதனை பண்ணாரு. ஆனா அந்த நாய்கள்லாம் 2 நாளைக்கு உயிரோடு இருந்து இறந்து போயிடுச்சு. மறுபடியும் 1 வருஷத்துக்கு அப்புறம் இரத்த ஓட்டத்தை நிலைநிறுத்தி, அதாவது ஃப்ரீசிங் ஸ்டேட்ல வச்சு நாய்களுக்கு கல்லீரல் அறுவை சிகிச்சை பண்ணாரு. ஆனா இந்த முறை நாய்கள் 1 வாரம் உயிரோட இருந்து அப்புறம் இறந்துடுச்சு. 1962 மனுஷனுக்கு கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை செஞ்சாரு. ஆனா இரத்த ஓட்டத்தை நிலைநிறுத்த முடியாதனால ரத்தம் சிந்தி மனிதர்கள் இறந்து போனாங்க. அதனால அந்த அரசாங்கம் அறுவை சிகிச்சை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு உத்தரவு போட்டுச்சு. அரசாங்கத்தோட இந்த உத்தரவு தாமஸ் டார்சலை ரொம்ப மனமுடைய செஞ்சுது. ஆனா மறுபடியும் 1968 அமெரிக்கா அறுவை சிகிச்சை குழுவில் பேசி மறுபடியும் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை செய்கிறதற்கு உத்தரவு வாங்கினாரு. 7 குழந்தைகளுக்கு அப்போ கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை செய்தாரு. அதுல 4 குழந்தைகள் 6 மாசம் உயிரோட இருந்து அப்புறம் இறந்து போனாங்க. இது தாமஸ் டார்சலுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்துச்சு. அப்புறம் 1995 2 பேர் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை செஞ்சுக்கிட்டாங்க. அப்புறம் 22 பேர் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை செஞ்சுக்கிட்டாங்க. அதுல 19 பேர் பல வருடம் உயிரோடு இருந்தாங்க. இது டார்சலுக்கும் அவர் குழுவுக்கும் கிடைச்ச பெரிய வெற்றியா இருந்துச்சு. டார்சல் இந்த முயற்சியை முதல்ல ஆரம்பிச்ச போது நிறைய பேர் அவரை கேலி செஞ்சாங்க. ஆனா அவர் முயற்சியை கைவிடாம விடாமுயற்சியா செயல்பட்டனால மாற்று அறுவை சிகிச்சையின் தந்தைன்னு சொல்லப்படுறாரு. வேதத்துல பார்க்கும்போது நம்முடைய இயேசு கிறிஸ்து கூட தன்னுடைய இலக்கை இந்த பூமியில செஞ்சு முடிக்கிறதற்கான முயற்சியை விடவே இல்லை. பல பரியாசம் கேலிகளுக்கு மத்தியிலும் அவர் இறுதி வரைக்கும் போராடி சிலுவை பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்மளை மீட்டு கொண்டார். அவர் தன்னோட முயற்சியில தளரும் போதெல்லாம் பிதாவை நோக்கி விண்ணப்பம் பண்ணி ஆறுதலையும் தேறுதலையும் பெற்றுக்கிட்டாரு. வேதம் சொல்லுது, எபிரேயர் 12:2 அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். பார்த்தீங்களா, இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு தொலைநோக்கு பார்வை இருந்தது. அவர் அப்போ அவருக்கு நடந்த நிந்தனைகளையோ பரியாசங்களையோ குறித்து கவலைப்படலை. மாறா எதிர்காலத்தில் அவருக்கு வரப்போகிற சந்தோஷத்தை குறித்து அதை நினைச்சு அவர் செயல்பட்டிருக்கிறாரு. இன்னைக்கு உங்களுக்கு அப்படிப்பட்ட தொலைநோக்கு பார்வை இருக்குதா? இன்னைக்கு உங்களுக்கும் கூட அந்த தொலைநோக்கு பார்வை இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஒருவேளை உங்கள் முயற்சிகளை பார்த்து உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களை பரியாசம் பண்ணுறாங்களா, கேலி செய்கிறாங்களா? உடைஞ்சு போகாதீங்க. யோசிச்சு பாருங்க, ஒருவேளை தாமஸ் டார்சல் அன்னைக்கு அவருடைய முயற்சியை விட்டிருந்தா இன்னைக்கு மருத்துவத்துறையில ஒரு வித்தியாசம் வந்திருக்காது. இயேசு கிறிஸ்து அவருடைய முயற்சியை விட்டிருந்தா இன்னைக்கு நாம் எல்லாரும் பாவத்திலேயே மரிச்சு போயிருப்போம். ஒருவேளை உங்களுடைய முயற்சியும் நியாயமான காரியங்களுக்காக இருக்கா? கர்த்தரோட சேர்ந்து செய்யுங்க. வேதம் கலாத்தியர் 6:9 சொல்லுது, நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். நீங்க கூட உங்களோட முயற்சியை கைவிடாம தொடர்ந்து கொண்டே இருங்க. ஜெயத்தை கொடுக்கிற தேவன் உங்களுக்கு ஜெயத்தை கட்டளையிடுவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.